ஹே காய்ஸ், 1970 ஒரு பொண்ணு அவளோட மைண்டை வச்சு துடிச்சிட்டு இருந்த ஒரு தவளையோட இதய துடிப்பை நிறுத்திருக்கா. ஒருத்தரோட இதய துடிப்பை அதிகப்படுத்தி அந்த இதய துடிப்பை ரெக்கார்டும் பண்ணிருக்காங்க. இப்படி ஒருத்தவங்களோட மைண்டுக்குள்ள என்ன இருக்குன்னு படிக்கிறது, அவங்கள மைண்டு மூலமா கண்ட்ரோல் பண்றது, தொடாம மைண்டாலே ஒரு பொருளை கண்ட்ரோல் பண்றது, இந்த உலகத்தை தாண்டி இருக்க வேற உலகம், வேற டைமென்ஷன். இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே கட்டுக்கதை, கற்பனை கதைன்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம அதை நேர்ல பாக்கல. ஒருவேளை இதெல்லாம் உண்மையா இருந்தா இந்த சூப்பர் பவர்ஸ் எல்லாம் மக்கள் கிட்ட, ஏன் உங்ககிட்டே இருந்தா? மகாபாரதத்துல அர்ஜுனன் கிருஷ்ணனோட ஒன்னா பயணிப்பாரு. அவருக்கு மட்டும் காலம் வேற மாதிரி ஓடும். ஸ்வர்க்கத்துக்கு போயிட்டு திரும்ப பூமிக்கு வரப்போ பல ஆண்டுகள் கடந்திருக்கும். இப்போவுமே ஸ்பேஸுக்கு போயிட்டு மக்கள் பூமிக்கு வரப்போ பூமியில பல நாட்கள் ஓடி இருக்கும். ஸ்பேஸ்ல புவியீர்ப்பு சக்தி கம்மியா இருக்கிறதால காலம் சுருங்கி ஓடும்னு சொல்றாங்க. சோ வானலோகத்துல ஒரு காலம், பூமியில ஒரு காலம். அப்ப பாதாள உலகத்துல 7ஆம் அறிவு படத்துல டாங்லி மத்தவங்க கண்ணு மூலமா மைண்டுக்குள்ள போய் அவங்க மைண்டை கண்ட்ரோல் பண்ணுவாரு. இது வெறும் கதைக்காக இல்ல, உண்மையாவே பல துறவிகள், ஞானிகள், முக்கியமா புத்த துறவிகள் கிட்ட இந்த சூப்பர் பவர்ஸ் இருந்திருக்கு. அடுத்தவங்க மைண்டுக்குள்ள போய் அவங்க நினைக்கிறதெல்லாம் படிக்க முடியும், அவங்கள கண்ட்ரோலும் பண்ண முடியும். நீனா குலாகினா ஒட்டுமொத்த உலகத்தையும் அதிர்ச்சியடைய வைக்கிற அளவுக்கு சைக்கிக் பவர்ஸோட இருந்தவங்க. ரஷ்யால இருக்க மிலிட்டரி இன்ஸ்டிடியூட்ல நீனாவோட இந்த சைக்கிக் பவர்ஸை டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. ஒரு தவளையோட இதயத்தை எடுத்து அப்படியே அது துடிச்சிட்டு இருக்கிறத நோட் பண்ணிட்டே வராங்க. இந்த இதய துடிப்பு இப்ப நீனா நிறுத்தணும். நீனாவோட இதய துடிப்பும் நோட் பண்ணப்படுது. 7 நிமிஷம் அவங்க மைண்டோட சக்தியை யூஸ் பண்ணி அந்த தவளையின் இதய துடிப்பை நிறுத்திருக்காங்க. இந்த 7 நிமிஷம் நீனாவோட இதய துடிப்பும் பயங்கரமா அதிகரிச்சிருக்கு. இதுக்காக அவங்க 20 நிமிஷம் பயிற்சி பண்ணிருக்காங்க. ஒரு டாக்டருக்கு நீனாவோட இந்த சக்தி மேல சந்தேகம் இருந்தது. நீ என்கிட்ட அதை நிரூபிக்கணும், என்னோட இதய துடிப்பு மைண்டை வச்சு அதிகப்படுத்தி காட்டு அப்படின்னு அவர் சொல்ல இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டும் ஆரம்பிக்கப்படுது. 2 பேரோட இதய துடிப்பை மானிட்டர் பண்ண ECG மிஷின்ல கனெக்ட் பண்ணிருக்காங்க. வெறும் 2 நிமிஷத்துல அந்த டாக்டரோட இதய துடிப்பு ரொம்ப மோசமான வேகத்துல அதிகமா துடிக்க ஆரம்பிச்சிருக்கு. பயந்து போன ஆராய்ச்சியாளர்கள் உடனே எக்ஸ்பெரிமெண்ட்டை நிறுத்திட்டாங்க. இத வீடியோ கூட எடுத்தாங்க. இந்த வீடியோ அமெரிக்காவுக்கும் அனுப்பப்பட்டுச்சு. உண்மையாவே நீனா கிட்ட சூப்பர் பவர் இருந்துச்சா, இல்ல ரஷ்யா தங்களோட எதிரிகளை பயமுறுத்த இந்த மாதிரி கதை கட்டுறாங்களான்னு எல்லாருக்கும் குழப்பம் இருந்தது. ரொம்ப வருடம் கழிச்சு ஒரு வீடியோ டேப் ஒன்று ரிலீஸ் ஆச்சு. அதுல நீனா தீக்குச்சிய டேபிள்ல இருந்து கை எடுக்காம மைண்டாலே தூக்கி நகர்த்தி காட்டினாங்க. கையில எடுக்காம பல பொருட்களை மேஜிக் பண்ற மாதிரி அசைச்சு காட்டினாங்க. எல்லாரும் ஈஸியா நம்பிடுவாங்களா என்ன? இதெல்லாம் மாயாஜல வித்தல்ல, ஏமாத்து வேலை நினைச்சாங்க. ஒரு ஸ்டேஜ்ல ரஷ்யன் கவர்மெண்டே நீனாவை ஃப்ராடுன்னு சொல்லி முத்திர குத்துனாங்க. ஆனா இன்னும் வர நீனா கிட்ட இருந்தது சைக்கிக் பவர்ஸ் தான் பல ரிசர்ச்சர்ஸ் நம்பிட்டு தான் இருக்காங்க. நம்ம தமிழ் புராண கதைகள், புத்த கதைகள் எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா ஒரு பொருளை தொடாமலே அசைச்சு காட்டுவாங்க. காற்று, தண்ணி, மலை இதெல்லாத்தையும் தன்வசப்படுத்துவாங்க. குங்ஃபு ஹாசில் படத்துல வெறும் சத்தம், மியூசிக்கை வச்சு அதிர்வுகளை பலமாக்கி பல மனுஷங்களை கொல்லுவாங்க. இதெல்லாம் உண்மையா இருக்க அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னு சில காரணங்கள் சொல்றேன். இந்த பிரபஞ்சம் முழுக்க எனர்ஜி தான். உயிருள்ள ஜீவராசிகள்ல இருந்து உயிரில்லாத பொருட்கள் வர எல்லாமே எனர்ஜில தான் இயங்கிட்டு இருக்கு. இது அறிவியல் பூர்வமான உண்மை. உங்க கண்ணு முன்னாடி இருக்க டேபிள், கிளாக், வாட்டர் பாட்டில் எல்லாத்துலயுமே அணுக்கள் இருக்கு. அந்த அணுக்கள்ல எலக்ட்ரான்ஸ், புரோட்டான்ஸ்னு எனர்ஜி சுரண்டுகிட்டே இருக்கு. அதான் இந்த மைண்ட் கண்ட்ரோல், சைக்கோகைனசிஸ் எல்லாத்துக்கும் காரணமா இருக்கும். நம்ம எனர்ஜி அப்சர்வ் பண்றப்போ, ஃபீல் பண்றப்போ அதை கட்டுப்படுத்தி நினைச்ச விஷயங்கள்லாம் ஈர்க்க முடியும்னு ஈர்ப்பு விதி சொல்லுது. சைக்கோகைனசிஸ் அப்படிங்கிறது நம்ம ஒரு பொருளை தொடாம அந்த பொருளை நகர்த்துறது. ரீசெண்டா ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் அப்படிங்கிற சீரீஸ் செம ஹைப்ல இருந்தது. அதுல இந்த சைக்கோகைனசிஸை காட்டியிருப்பாங்க. ஒரு பொருளை தொடாமலே அந்த பொருளை தூக்கி போட முடியும், மனுஷனே தூக்கி வீச முடியும், அவங்க உடல் வெப்பநிலையை மாத்த முடியும், எலக்ட்ரானிக் கருவிகளோட ஃப்ரீக்வன்சியை கண்ட்ரோல் பண்ணி அதையும் அசைக்க முடியும். சித்தர்கள் பயங்கரமா மென்டல் டிசிப்ளினை கடைபிடிப்பாங்க. அதனால இந்த சக்தி அவங்க கிட்ட இருந்ததா இந்திய புராண கதைகள் சொல்லுது. திபெத்தியன் துறவிகள் தம்மோவை பயிற்சி பண்ணாங்க. தம்மோ அப்படிங்கிறது வெறும் நம்ம மூச்சு காத்தையும் நம்ம கவனத்தையும் வச்சு உறைஞ்சிட்டு இருக்க பனியோட வெப்பநிலையை மாத்தி சூடாக்குறது. இதை திபெத்தியன் துறவிகள் அதிகம் செஞ்சிருக்கிறதா வரலாறு சொல்லுது. இது மேஜிக் இல்ல, இதெல்லாம் நம்மளோட கான்சியஸ்னஸோட விரிவான நிலை. நம்ம மைண்டுக்கு இந்த அளவு சக்தி இருக்கா? அப்ப நம்ம மைண்ட் சிவியரா பாதிக்கப்பட்டாலோ, உணர்ச்சிகள் பாதிக்கப்பட்டாலோ இந்த மைண்ட் ஆபத்தானதா மாறிடுமா? எல்லாமே கேள்விக்குறிதான். இந்த கான்செப்ட் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு வித்தியாசமான கான்செப்ட். அதாவது இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த உலகம் மட்டும் இல்ல, இன்னும் நிறைய உலகங்கள் இருக்கு. ஒவ்வொன்னும் ஒவ்வொரு அதிர்வுகள்ல இயங்கிட்டு இருக்கு. இந்த உலகங்களை நம்மளால பார்க்க முடியாம இருக்கலாம், தொட முடியாம இருக்கலாம், ஆனா அது உண்மையாவே இருக்கு. ஒரு டப்பாக்குள்ள ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்டை கனெக்ட் பண்ணி பூனையையும் அந்த டப்பால அடைச்சிடுறாங்க. அந்த பூனை சாகிறதுக்கு 50% வாய்ப்பு இருக்கு, ஆனா அது உயிரோட இருக்கவும் 50% வாய்ப்பு இருக்கு. இப்ப அந்த டப்பாவை திறந்து பார்த்தாதான் அது உயிரோட இருக்கா இல்ல செத்து இருக்கானே தெரியும். ஆனா அந்த டப்பாவை திறந்து பார்க்காத வர அந்த பூனை 2 நிலையில இருக்கும், இன்னொரு நிலை செத்து போயிருக்கும். சோ இங்க ரெண்டுமே ஒரே டைம்ல பாசிபிள் தான். ஏன்னா நம்ம அதை அப்சர்வ் பண்ணல. அந்த பூனை செத்து இருந்தாலும் இன்னொரு ரியாலிட்டியில அது உயிரோட இருக்குன்னு அர்த்தம். இதைதான் குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்றாங்க. நம்ம ஒரு பொருளை பாக்குற வரைக்கும் அது பல்வேறு நிலைகள்ல இருக்கும். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, நான் இப்போ இந்த ரியாலிட்டியில உங்க கூட ரொம்ப ஆர்வத்தோட பேசிக்கிட்டு இருக்கேன்.
அதே இன்னொரு ரியாலிட்டியில நான் சோகமா இருக்கலாம், இன்னொரு ரியாலிட்டியில என்ஜாய் பண்ணிட்டு இருக்கலாம், இன்னொரு ரியாலிட்டியில பயந்து போயிருக்கலாம். இந்த மொமெண்ட் என்னோட சுயநினைவுக்கு எது வேணும்னு நானே தேர்வு செய்யறேன். எனக்கு நான் இப்போ ஆர்வத்தோட ஆச்சரியத்தோட இந்த கான்செப்ட்ஸை பத்தி உங்ககிட்ட பேசணும். இதுதான் நான் என்னோட கான்சியஸ்னஸ்ல சூஸ் பண்றேன். அதுதான் இப்ப இருக்க ரியாலிட்டியாவும் நான் புரிஞ்சுக்கிறேன், உங்களுக்கும் காட்டுறேன். ஒருத்தர் பேசுறப்போ நம்ம பல்வேறு விதமா புரிஞ்சுக்கிறோமே. லைக் அவங்க ரொம்ப சாதாரணமா போடா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அதே போடா நமக்கு பல்வேறு விதமா புரியும். நம்மளோட அந்த நொடி கான்சியஸ்னஸை பொறுத்து இது. போடா அப்படின்னு விளையாட்டா சொன்ன மாதிரி இருக்கும், போடா அப்படின்னு கோவமா சொன்ன மாதிரி புரியும், போடா அப்படின்னு சல்லமா சொன்ன மாதிரி புரியும், போடா அப்படின்னு அவமானப்படுத்துற மாதிரி சொன்னாங்கன்னு நினைப்போம். இப்படி பலவேறு விதங்களா புரியும். இதெல்லாமே உண்மையா கூட இருக்கலாம், பல ரியாலிட்டிஸ்ல இது இருக்கலாம். நம்ம எது வேணும் நம்ம கான்சியஸ்னஸ் வச்சுதான் தேர்வு செய்யறோம். சிம்பிளி நம்ம பாக்குறத விட நம்ம புரிஞ்சுக்கிறத விட பல டைமென்ஷன்ஸ் இங்க இருக்கு, பல உலகங்கள் இருக்கு, பல கால வரிசைகள் இருக்கு. எந்த கால வரிசை வேணும்னு நம்ம தான் சூஸ் பண்ணிக்கணும். இதுதான் மேனிஃபெஸ்டேஷன் கான்செப்ட்ஸ்ல சொல்லுவாங்க. உங்க கண்ணு முன்னாடி பல கால வரிசைகள் இருக்கு. ஒண்ணுல நீங்க பணக்காரனா இருப்பீங்க, ஒண்ணுல நீங்க மிடில் கிளாஸ், ஒண்ணுல நீங்க ஏழை, ஒண்ணுல நீங்க சந்தோஷமா இருப்பீங்க, ஒண்ணுல ரொம்ப சோகமா, இன்னொன்னுல கோவமா. இப்படி பல கால வரிசைகள் இருக்கு. இதை நம்ம இன்டென்ஷனலா புரிஞ்சுக்கிறது இல்ல. நம்மளே அறியாம நாம இந்த ரியாலிட்டிஸ் ஒன்னா தேர்வு செய்யறோம். அதனாலதான் சில தப்பான கால வரிசைகள்ல மாட்டிக்கிட்டு இருக்கோம். ஒருவேளை நம்ம எனர்ஜியை, அதிர்வுகள் எல்லாம் அப்சர்வ் பண்ணி ஆழ்மனசை ஆக்டிவேட் பண்ணி சுத்தி என்ன இருக்கு, என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு நமக்கு வேணுங்கிற அந்த ஒரு ரியாலிட்டி நம்மளால தேர்வு செஞ்சுக்க முடியும். இந்த மைண்ட் கண்ட்ரோலுமே ரொம்ப ஈஸி தான். என்ன ஸ்ட்ரிக்டான டிசிப்ளினும் பயிற்சியும் தேவை. இது ஹிப்னாசிஸ் மாதிரி அவங்க ஆழ்மனசை நினைக்கிறத வெளியே கொண்டு வர்றதில்ல. அவங்களோட நம்பிக்கைகளை மாத்தி வடிவமைக்கிறது, அவங்க பிஹேவியரை மாத்துறது, உணர்வுகளை ஆல்டர் பண்றது, இதெல்லாம் தான். இதுக்கு ஸ்பெஷலான மஷீன்ஸ் எல்லாம் தேவையில்ல. நம்ம பயிற்சி செய்யணும். மைண்ட்ல இருக்க நெகட்டிவிட்டி எல்லாம் வெளியேற்றணும். நம்ம மைண்டை ஒருநிலைப்படுத்தணும். நம்ம மைண்டை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும். அப்போதான் அடுத்தவங்க மைண்டை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். அவங்க மைண்ட்ல இருக்க நம்பிக்கைகள், எண்ணங்களை மாத்தி அமைக்க முடியும். ரொம்ப முக்கியமா இதை கெட்டதுக்காக யூஸ் பண்ணணும். ஒருத்தங்களை அழிக்கிறதுக்காக யூஸ் பண்ணணும்னு என்னைக்கும் நினைக்க கூடாது. அது நமக்கே பேக் ஃபயர் ஆகும். இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் 2 விஷயத்த சொல்லுது. 1, மனுஷனோட மைண்டுக்கு இந்த அளவுக்கு திறமை இருக்கா. 2, மனுஷனோட மூளையில இந்த அளவு ஆபத்துகளும் இருக்கா. இப்படி நம்மள நல்லது கெட்டதுன்னு 2 விதத்திலயுமே மைண்ட் ஆச்சரியப்படுத்துற அளவுக்கு எனர்ஜியும் சக்தி வாய்ந்தது. வரலாறுல சொல்லப்பட்டிருக்க திடீர் சைக்கிக் பவர்ஸ் மனுஷனுக்கு ஏற்பட்ட சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ்னாலதான். மனுஷனுக்கு ஏற்படக்கூடிய ட்ராமா, அதாவது அதிர்ச்சி, அதிக வலியை கொடுக்கும். அது ஆழமான ஆறாத ரணமா மாறும். சோ மூளையோட வடிவமைப்பை அது மாத்திரும். அவங்க நரம்பு வழி பாதைகள் மாறும், அவங்க எண்ணங்கள் மாறும், அவங்க புலன்கள் முன்ன விட கூர்மையாகும். படத்துல எல்லாம் பார்த்திருப்போம், ஆக்சிடென்ட் ஆகி தலையில அடிபட்டதுக்கு அப்புறம் பேய்கள்லாம் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும், செவிடா இருந்தா காது கேட்க ஆரம்பிக்கும், குருடா இருந்தா கண்ணு தெரியும், அதிர்ச்சியில ஊமைங்க கூட பேசுவாங்க. இன்னும் ரொம்ப அதிகமான அதிர்ச்சி நிலையில மைண்ட் ரொம்ப அட்வான்ஸ்டு நிலைகளுக்குள்ள போகும். அங்க நம்மளோட சாதாரண சட்டங்கள் எல்லாம் எடுபடாது. இதை சில சைக்காலஜிஸ்ட் வீழ்ச்சின்னு சொல்றாங்க, சிலர் இதை ஸ்பெஷலான அவேக்கனிங்னு சொல்றாங்க. ஒருவேளை நம்மளோட சில மனத்திறன்கள் எல்லாம் நம்ம மூளை அதனுடைய பாதுகாப்பு எல்லையை தாண்டினா மட்டும்தான் உருவாகுதுன்னா என்ன ஆகுறது? பாதுகாப்பு எல்லையை தாண்டிட்டா அது ஆபத்து தானே. ஒருவேளை அது நமக்கு ஆபத்தா முடியலாம், இல்ல நம்மளை சுத்தி உள்ளவங்களுக்கு ஆபத்தா முடியலாம். ட்ராமா அப்படிங்கிற அதிர்ச்சினால மட்டும்தான் இதெல்லாம் உருவாகுமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. இது ஒரு ட்ரிகரா இருக்கலாம், ஆனா அடிப்படை காரணியா இது இருக்காது. நம்ம மைண்டால இவ்ளோ தூரம் போக முடியுமா? கண்டிப்பா முடியும். யாரோ ஒருத்தரால முடிஞ்சிருக்குன்னா கண்டிப்பா மத்தவங்களால முடியும் தானே. இதுக்கான சில ஸ்டெப்ஸ் இருக்கு. ஆழமா தியானம் பண்றது, நம்ம புலன்களை கூர்மையாக்குறது, எல்லாத்த விட்டும் ரொம்ப காலம் தனிமையில நம்ம மைண்ட்ல மட்டுமே போக்கஸோட இருக்கிறது, பயங்கரமா நம்ம உணர்ச்சிகள் மேல கவனம் செலுத்துறது. இந்த மாதிரி பயிற்சிகள் மூலமா இந்த சைக்கிக் பவர்ஸை நம்மளால அடைய முடியும். இந்த பயிற்சி நிலைகள்ல தான் மக்கள் கூடு விட்டு கூடு பாஞ்சிருக்காங்க, தன்னோட செல்ஃபைய ஆழமா புரிஞ்சிருக்காங்க, வேற உலகத்துக்கு போய் பார்த்திருக்காங்க, யாரோ கைட் பண்ற மாதிரி சத்தம் கேட்டிருக்காங்க, எதிர்காலத்தோட விஷனை பார்த்திருக்காங்க. இதெல்லாம் இப்ப இருக்க மாடர்ன் சயின்ஸால ப்ரூஃபோட எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இதெல்லாம் உண்மைதானா இல்ல மாயையா? ஒருவேளை நம்ம மூளை தான் நம்மள லிமிட் பண்ணுதோ? ஏன்னா நம்ம மூளை தான் சுயநினைவை உருவாக்குறதா மக்கள் நம்புறாங்க. மூளையால சுயநினைவை மட்டும்தான் லிமிட் பண்ண முடியும். லைக் இந்த ஃப்ரீக்வன்சி தான் பிளே ஆகணும்னு ரேடியோ லிமிட் பண்ற மாதிரி. இது நம்மளோட பாதுகாப்புக்காக நம்மளோட சில விழிப்புணர்வுகளை கட்டுப்படுத்தும். இப்போ இந்த லிமிட்ஸ் எதுவுமே இல்லைன்னா என்ன ஆகும்? நம்ம உயிரோட இருக்கணுங்கிற சர்வைவல் இன்ஸ்டிங்க்னால தான் நம்ம மூளை இந்த சுயநினைவு கட்டுப்பாட்டோட எல்லை கோடு போட்டு வச்சிருக்கு. இந்த எல்லைகள் இல்லைன்னா நமக்குன்னு இருக்க அடையாளமே காணாம போயிடும். நம்மளோட ரியாலிட்டி எல்லாம் நில குலைஞ்சு தடுமாறும், பயம் அதிகமாகும். மேபி பல கால வரிசைகளுக்கு கட்டுப்பாடே இல்லாம தாண்டிட்டு இருப்போம். கட்டுப்பாடே இல்லாம நம்ம தொலைஞ்சே போக வாய்ப்பு இருக்கு. ஒரு தடவை எந்த எல்லையுமே இல்லாம இந்த மைண்ட் ஃப்ரீ ஆயிடுச்சுன்னா நம்ம நார்மல் ரியாலிட்டிக்கு வர்றதுங்கிறது ரொம்ப பெரிய போராட்டம் ஆயிடும். எங்க இருக்கோம், எப்ப எங்க ஜம்ப் ஆகுறோம் அப்படிங்கிற கண்ட்ரோலே இல்லாம எல்லா இடத்துக்கும் தாவ ஆரம்பிப்போம். அதனாலதான் முன்காலங்கள்ல இதை பயிற்சி பண்ணப்போ டிசிப்ளின் ரொம்ப முக்கியம்னு சொல்லி கொடுத்தாங்க. டிசிப்ளினோட நம்ம இந்த சக்திகளை கட்டுப்பாட்டோட யூஸ் பண்ணணும். ஆபத்து வந்தா அது வெளியே இருந்து வராது, நமக்குள்ள இருந்து நம்மளாலதான் வரும். அதனாலதான் கட்டுப்பாட்டோட கவனமா இருக்கணும். படத்துல பாக்குற சில வில்லன்ஸ் எல்லாம் தங்களோட கட்டுப்பாட்டை இழந்து டிசிப்ளின் இழந்ததுதான் அவங்க கெட்ட செயல்களுக்கான காரணம். ஒரு தடவை நம்ம பவரை கண்டுபிடிச்சிட்டோம்னா அதை யூஸ் பண்ணாம நம்ம விடவே மாட்டோம்.
நம்மளே அறியாம கூட நம்ம அதை யூஸ் பண்ணிடுவோம். தங்களோட கான்ஷியஸை விரிவுபடுத்த நினைக்கிற எல்லாராலையும் இதோட தாக்கத்துல பொழைச்சிக்க முடியாது. சிலர் இதோட ஓவர் தாக்கம் தாங்க முடியாம குழம்பிடுவாங்க, அவங்க அடையாளத்தையே இழந்துருவாங்க. இதெல்லாம் புதுசா நடந்ததால இல்லாத விஷயங்களை நினைச்செல்லாம் பயப்படுவாங்க. எல்லா அனுபவங்களையும் புரிஞ்சுக்க முடியாது. சிலர் இதை அடாப்ட் பண்ணிப்பாங்க, அவங்களே கண்ட்ரோல் பண்ணி கவனமா இருப்பாங்க. அவங்க வெளி உலகம் உள்ள அனுபவங்கள் எல்லாம் தனியா இருக்கும். சைக்கலாஜிக்கலா பேலன்ஸ்டா இருப்பாங்க. இங்க எல்லாமே ஒருங்கிணைப்பு தான். குழம்பாம புதுசா கிடைக்கிற இந்த அனுபவங்களை ஒருங்கிணைச்சு புரிஞ்சுக்கணும். மைண்ட் கண்ட்ரோல், மைண்டாலே ஒரு பொருளை அசைக்கிறது, பல கால வரிசைகள், மல்டிவர்ஸ், இதெல்லாம் சாதாரண தியரிஸ் இல்ல. இதெல்லாமே நமக்கான எச்சரிக்கைகள். நம்ம மைண்டு எவ்வளோ சக்தி வாய்ந்தது, நம்மளோட சுயநினைவு எந்த அளவு பலவீனமாயிருக்கு. ரியாலிட்டிங்கிறது கேரண்டி இல்லாதது, ஞானம் இல்லாத அறிவு ஆபத்தானது. இதெல்லாத்தையும் நமக்கு இந்த தியரிஸ் புரிய வைக்குது. மனித இனம் எல்லை கோட்டில் இருக்கிறதுனாலதான் நிலையா இருக்கு. நம்ம மைண்டை நம்ம சாதாரண மெஷினா யூஸ் பண்ணிட்டு இருக்க வர பிரச்சனை இல்ல. நம்ம மைண்டோட சக்தியை புரிஞ்சு அதான் எல்லாத்துக்குமான பாதைன்னு தெரிஞ்சுக்க நீங்க தயாரா? உங்களுக்குள்ள இருக்க சக்திகளை ஃபேஸ் பண்ண, இதுவரை நீங்க பார்க்காத விஷயங்களை பார்க்க நீங்க தயாரா? என்ன பெரிய விஷயம் வந்தாலும் எதிர்க்க ஏத்துக்க நீங்க தயாரா? தயாரா இருந்தா மட்டும்தான் மனித இனம் இந்த சைக்கிக் பவர்ஸ் எல்லாம் பயிற்சி பண்ணணும். இந்த சைக்கிக் பவர்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு எதுவும் இதுல அனுபவங்கள் இருக்கா? எதுவும் சம்பவங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த பெஸ்டான கான்டென்ட்டை நாங்க கொண்டு வர்றதுக்கு நிறைய டைம் எடுத்து ரிசர்ச் பண்றோம், எஃபோர்ட் போடுறோம். எங்களோட இந்த ஆடியோஸை நீங்க என்ஜாய் பண்றீங்க, உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்குன்னா உங்களோட சப்போர்ட் கண்டிப்பா எங்களுக்கு வேணும். உங்களோட என்கரேஜ்மெண்ட் இருந்தா எங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். சோ எங்களோட யூடியூப் மெம்பர்ஷிப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதனால உங்க சப்போர்ட் கண்டிப்பா எங்களுக்கு இருக்கும். பிளஸ் உங்களுக்கு நாங்க பண்ற கான்டென்ட்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கணும் எங்களுக்கு புரியும். நாங்களும் இன்னும் சூப்பரான கான்டென்ட்ஸை கொடுக்க ஆரம்பிப்போம். சோ உடனே நம்ம யூடியூப் மெம்பர்ஷிப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்திடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.